இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கூட்டணி வந்து வலிமையாக மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வர முடியும். மத்திய அரசு மாநில அரசு இந்த திட்டங்களை வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா இவங்க மாநில அரசு அவங்க மேலே வந்து மத்திய அரசின் மீது பழி சுமத்துவது தான் அவங்களுடைய அரசியலுடைய பணியாக வைத்திருக்கிறார்களே தவிர ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு என்ன செய்யலாம், எவ்வளவு செய்யலாம், ஜீவாதார உரிமைகளை என்ன செய்யலாம், வேலைவாய்ப்பு என்ன செய்யலாம், வறுமை ஒழிப்புக்கு என்ன செய்யலாம், எதிர்கால திட்டங்கள் என்ன செய்யலாம், தொலைநோக்கு திட்டங்கள் என்ன செய்யலாம், கல்விக்கு என்ன செய்யலாம், தொழிலுக்கு என்ன செய்யலாம், எதுவும் அவங்க சிந்திக்கிறது இல்லை. அவங்களுக்கு காலையில் எந்திரிச்சா என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிமுக அவங்களுக்கு ஏன் அந்த கூட்டணி போனாங்க அப்படின்றாங்க. நீங்கள் வந்து கூட்டணியில் 14 வருஷம் இருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க, பாரதிய ஜனதா கட்சியோட அமைச்சரவையில் இருந்தீங்க. அப்போ ஒன்றுமே செய்யவே இல்லையே நீங்கள். அப்போல்லாம் இதை பற்றி பேசவே இல்லையே. அப்போல்லாம் வாய்மொழி மௌனியாக தானே இருந்தீங்க. ஆகவே அவங்களுக்கு வந்து இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி என்ற அந்த நிலை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதில் அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு இடைவெளி கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும்.